அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 3rd டே நான் தேவுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களோட சஜஷனும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் கேரட் காயின் கட்லெட் பண்ணலான்ட்டு அது கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, ஒரே ஒரு கேரட் தான் நான் துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சமாக பெப்பர். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தெளிச்சுக்கோங்க. நான் வந்து தண்ணியே ஊற்றலை. ஸோ இந்த கேரட்டில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், நல்லாவே வந்து கெட்டியாயிடுச்சு. ஒரு கேரட் அளவாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ ரவுண்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு 3 இது வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணல, டீப் ஃப்ரை மாதிரி கிடையாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த வெஜிடபிள் கூட வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் கூட எக் ஃப்ரைட்ஸுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காரமாக இருக்கிறதுனால நான் சின்ன பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா வணங்கிக்கிட்டோம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றி நல்லா வந்து கிளறிடுங்க. முட்டை நல்லா வேகணும். சாப்பாடு தனியாகவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நடுவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து பத்தாது, அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகத்தூள் போட்டுக்கிட்டேன். புதினா சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுடலாம். சாப்பாடு வந்து நான் கம்மியாக எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம், சீரகத்தூள், பெப்பர். ஸோ இதை தான் நம்ம சேர்த்து நல்லா வந்து அந்த சூட்டோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஹெல்தி எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை தான் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.